ரீசெண்டாக போத்தீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஷாப்பிங்காக போயிருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஃபுட் கவுண்டர்கிட்ட போனோம். ஆக்சுவலாக அந்த கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் டீசெண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா டைனிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பெருசாகவே கொடுக்குறாங்க. ஓகே, என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஃபலோடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ஃபலோடா தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபலோடா பக்கம் போயாச்சு. என்னென்ன ஃபலோடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பெரிய மெனுவே கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நட்ஸ் ஃபலோடா ரொம்பவே பிடிக்கும். ஃபலோடா சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு. கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் ஃபலோடாவும் அது கூட வந்துட்டு ஓரியோ சாக்கோ ஃபலோடாவும் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். 2 ஃபலோடாவும் அவங்க ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபலோடாவில் வந்துட்டு பார்த்தீங்க, அதுவும் நம்ம நட்ஸ் ஃபலோடாவில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படா கையில் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஆர்வம் எனக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக அந்த அண்ணா வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம கையிலையும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபலோடா பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. தென் ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பைட்டிங்லேயுமே வந்துட்டு இந்த ஒரு ஃபலோடாவோட டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். நீங்கள் போத்தீஸ் பக்கம் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபலோடாவை சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க.